என்ன ஐஷு? என்ன இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்க? தேவண்ணா விஸ்வண்ணா வரலையா? அவங்க வரல ஐஷு. தேவுக்கு இன்னும் காய்ச்சல் சரியாகல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. அதான் கூட விஸ்வா இருக்கான். என்ன அது என்ன சொல்ற? இன்னுமா தேவண்ணாக்கு காய்ச்சல் சரியாகல? ஆமா ஐஷு, நல்ல காய்ச்சல் தான் அவனுக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், இன்னும் வீட்டுக்கு வரல. நான் தான் கூட 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன். அதான் அவன் வரல. விஸ்வாவும் கூட துணைக்கு இருக்கான். அப்படியாண்ணா? நான் தேவண்ணாக்கு கால் பண்ணி கேட்கலான்னு கால் பண்ணேன், அவன் எடுக்கவே இல்லை. சரி, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கையாச்சும் போனோம் அவனை. காலையில கூட அம்மா அப்பா அவனை பார்க்க தான் கிளம்புனாங்க. ஏன் உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாதுண்ணா. அப்ப தேவண்ணாவை பார்க்கறதுக்கா போயிருக்காங்க? ஆமா, அவனை பார்க்க தான் போனாங்க. இப்ப கூட அங்கதான் இருக்காங்க. சரி, ஈவினிங் நீ காலேஜ் முடிஞ்சு வா, நான் உன்னை கூட்டு போறேன். சரிண்ணா. இன்னுமே காய்ச்சல் சரியாகலையா அவனுக்கு? அப்ப காலையில அத்தை மாமா கிளம்புனது அவனை பார்க்கத்தான் போனாங்களா? நம்ம அவனை போய் பார்க்க போனா நம்ம கிட்ட பேசுவானா? அவன் அன்னைக்கு அப்படி பேசினதுலேருந்து நானுமே அவன்கிட்ட சரியா பேசவும் இல்லை. இப்ப போனா பேசுவானா நம்மளை பார்த்தா? ஏ வைஷு, 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 என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆ, என்ன ஐஷு? என்ன ரொம்ப பலத்த யோசனையா இருக்கு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஐஷு, நீ ஹாஸ்பிட்டல் போகும்போது நானும் உன் கூட வரேன். சரி, போகலாம். அங்க நிக்கிறது கீர்த்தி தானே? அவளே தான். நேற்று தான் பேச வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு எப்பயாச்சும் பேசிடணும். அது என்ன அண்ணா, வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணு. அது என்ன கூப்பிடுறது காது கேட்குதா இல்லையா உனக்கு? அது என்ன? என்னடி ஐஷு? எனக்கும் அதுதான் தெரியல. காலையில என்ன ஆயிட்டு ரொம்ப யோசிச்ச மாதிரி இருக்கு எல்லாரும். அது என்ன? வண்டி நிறுத்த, ஏன் ஸ்டாப் பண்ணாம போயிட்டே இருக்க? என்ன ஐஷு? போ. அப்ப நான் இவ்வளவு நேரம் கத்தி கூப்பிட்டு இருந்தேன், அப்ப உனக்கு காது எதுவுமே கேட்கலையா? அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன கூப்பிட்டியா? என்ன எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. போ. மறுபடியுமா? என்னதான் ஆயிட்டு உனக்கு? சிரிச்ச வண்ணமா இருக்க, கூப்பிட்டது கூட காது கேட்கல. வண்டியை நிறுத்துனா இங்கே நாங்க இறங்கிக்கிடுதோம். சரி சரி, கோபப்படாத. ஹாய், வாங்க. ஹாய் கீர்த்தி. அது என்ன? அது எனக்கு சொன்ன ஹாய். நீ சொல்லிக்கிட்டு இருக்க பதிலுக்கு ஹாய். அது என்ன? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? எதுக்கு இப்படி நிக்கிற? அது என்ன? என்னுள்ளே என்னை கண்டவள் யார் என்று என்னை காண செய்தாள். கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள். யுகம் யுகம் காண முகம் இது போதும். புகலிடமின்றே உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும். மறு உயிர் தந்தாள், நிமிர்ந்திட செய்தாள். நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே. ஐஷு, அது என்ன? என்ன சொல்லு ஐசு? ஆளும் சரியில்லை, பேசுற பேச்சும் சரியில்லை, முழிக்கிற மொழியும் சரியில்லை, பார்க்க பார்வையும் சரியில்லை. என்ன புள்ள எங்க இருக்கு? சிரிச்ச முகமா தான் இருக்க. கேட்டதுக்குன்னா பதில் சொல்ல மாட்டேக்க. நீ ஏன் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. சரி சொல்லு என்ன? அவங்க எனக்கு தான் ஹாய் சொன்னாங்க, ஆனா நீ பதில் சொல்லிட்டு இருக்க. ஹாய் சொல்றதுல என்ன இருக்கு? நீ சொன்ன நான் சொன்னேன், எல்லாம் ஒண்ணுதான். ஹாய் கீர்த்தி. அட, இவனுக்கு என்ன ஆயிட்டு? அதுக்குள்ள அங்க போயிட்டா. கீர்த்தி, என்ன? நேற்று உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், சரியா பேசவே முடியல. உங்ககிட்ட பேசலாமா? என்கிட்ட இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் நேத்தே பேசி சமாதானம் ஆயாச்சு, ஃப்ரெண்டும் ஆயாச்சு. இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு? மறுபடியும் ஃப்ரெண்டா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் எப்படி இவகிட்ட பேசி புரிய வைக்க? கீர்த்தி, உன்னை மிஸ் பண்ணிட்டாங்க. இதோ வரேன்டி. வாடி கீர்த்தி, கிளம்பலாம். அன்னைக்கே அந்த டீச்சர் அவங்க கிளாஸ் லேட் அட்டென்ட் பண்ணன்னு திட்டுனாங்கல்ல, வாடி. மறுபடியும் திட்டு வாங்காத, வா. சரிடி, வரேன். சரி, கிளாஸ்க்கு ஒரு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஐஷு, ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி கீர்த்தி. கிளம்புறாளா? சரிங்க, ஈவினிங் பேசலாம். பாய். கீர்த்தி, ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு லேட் வர ஆகுது கிளாஸ்க்கு, சொல்லுங்க. ஐயோ, கால் வேற வருது. ஒரு நிமிஷம், இதோ வரேன். ஐஷு, நான் கிளம்புறேன். சரிண்ணா. என்ன ஆயிட்டு தெரியல. ஏ கீர்த்தி, பூவா, உங்களை மிஸ் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க. சரி, நாங்க எங்க கிளாஸ் கிளம்புறோம். சரி கீர்த்தி. ஐஷு, நம்ம கிளம்பலாமா? போகலாம், வா. வாடா ஆதி. சாரிடா ஆதி, நான் கவனிக்கல. இந்த மிஸ்டேக் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலடா. அசால்ட்டா சொல்றல மச்சான், அப்படி இல்லடா.
என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? விசாரிச்சுக்கிட்டு இருக்காருடா. சின்ன கவனக்குறைவினால இவ்வளவு பெரிய மிஸ்டேக் ஆயிட்டு. 2 பேரும் இவ்வளவு கோவமா இருக்காங்களே, இப்ப என்ன பண்ண போறாங்களோ? கடைசியா போகும்போது விஸ்வா உங்ககிட்ட தான் டெண்டர் ஃபைல் கொடுத்துட்டு போயிருக்கோம். உங்ககிட்ட தானே இருந்துச்சு? ஆமா சார், என் டேபிள்ல தான் வச்சுட்டு போனாரு. ஆனா நான் அதை எடுக்கல சார். நான் இப்போ உங்ககிட்ட நீ எடுத்தியா இல்லையன்னு நான் ஒண்ணும் கேட்கலையே. உன் டேபிள்ல இருந்த ஃபைல் எப்படி காணாம போச்சுன்னு தான் கேக்குறேன். சார் எனக்கு உண்மையாகவே தெரியாது சார், அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு. தெரியாதா? அசால்ட்டா சொல்றேன். லாஸ்டா உன் டேபிள்ல தான் ஃபைல் இருந்துச்சு. என்கிட்ட தான் சார் இருந்துச்சு, ஆனா அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். நம்ம கம்பெனில இத்தனை வருஷத்துல ஒரு ஃபைல் கூட மிஸ் ஆனது கிடையாது. ஆனா இப்போ ஃபைல காணும். அதே நேரத்துல நமக்கு வர வேண்டிய டெண்டர் எல்லாம் இப்ப புதுசா வந்திருக்க கம்பெனிக்கு போயிருக்கு. சார் சார் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சம்பந்தம் இல்லையா? நம்ம டெண்டர்ல எவ்வளவு கோட் பண்ண போறோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணிருக்கோம், எல்லாமே நம்ம கம்பெனிக்குள்ள இருக்கிற விஷயம். அது எப்படி புதுசா வந்த கம்பெனிக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரியாது சார். என்ன தெரியாதா? உன்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். நீயாவே இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சார் நான் சொல்றேன் எல்லாம் உண்மைதான் சார், நான் பொய் எதுவுமே சொல்லல. பொய் சொல்லாத. பேருக்கு தான் என் கம்பெனில நீ இருக்க, ஆனா வேலை செய்யறதுல வேற கம்பெனிக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்க. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன நீ முட்டாளாக்கும்னு நினைக்காத. நான் உன்னை நம்பினேன். உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் நம்ம கம்பெனியோட முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். சார் சார் என்னை நம்புங்க சார், நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல சார். அப்படியா? அப்ப இந்த ஃபைல் காணாம போனதுக்கும் இந்த டெண்டர் அவன் கைக்கு கிடைச்சதுக்கும் யாரு காரணம்? அப்ப நீ இல்லனா? இத்தனை வருஷமா என் கம்பெனில நீ வேலை பாக்குறியே, பாத்தியன்ட்டு தான் உன்னோட பொறுமையை இவ்வளவு நிதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நிதானமா பேசியும் இன்னும் நீ என்ன முட்டாளாக்க பாக்குறியே. உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் நீ சொன்னதை தானே சொல்லிக்கிட்டே இருக்க. உன்ன சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். இவனுக்கெல்லாம் இந்த அடி பத்தாது. ஐயோ இந்து சாரா? என்ன ஆதி, என்ன பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்ட போல. அதிர்ச்சிலாம் இல்ல, படிக்கிற காலத்துலதான் என் முன்ன வந்து போட்டி போட்டுட்டு நிப்ப எதிர்த்து. இப்ப என் பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்குள்ளேயும் வந்துட்டியா போட்டி போடுறதுக்கு? அததான் யோசிச்சேன். கரெக்டா தான் யோசிச்சிருக்க. அப்போ நான் உனக்கு போட்டி தான், இப்போ நான் உனக்கு போட்டி தான். ரொம்ப பேசாத, ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப நீ என்ன முந்தணும்னு ஓடுற, இப்ப நீ என் பின்னால முந்துறதுக்காக ஓடுற. இப்போ நீ என் பின்னாலதான் வர. இப்ப இல்ல, எப்போதுமே எனக்கு பின்னாலதான் நீ இருப்ப. எனக்கு போட்டியே நீ வரவே முடியாது. எனக்கு முன்ன வரவும் விட மாட்டேன். என்ன அர்ஜுன் சிரிக்கிற போல? உன் தம்பி இன்னும் மாறவே இல்லையே. என் தம்பி மாற வேண்டிய அவசியமே இல்ல. அவனை எதிர்த்து போட்டி போடுறவங்க தான் அவனை பார்த்து பயந்து மாறணும். அர்ஜுன் நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? இல்ல, எதிரிய வரவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அதிகமா பேசுவேன். அப்படியா? ஆனா ஆதி, நான் இந்த முறை வெறும் போட்டியாளரா வரல. உன் கையில இருந்த டெண்டர் இப்ப என் கையில இருக்கு. தெரியும்? தெரியுமா? தெரியும். எனக்கு வர வேண்டிய டெண்டர் உனக்கு போயிருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? நீ என்ன முட்டாள் நினைச்சியா? என் ஆபீஸ்க்குள்ளே வந்து என்கிட்ட வேலை பார்க்கறவனுக்கு பணத்தை கொடுத்து நீ அவனை ஃபைல திருட சொல்லி, அவன் திருடி கொடுத்து நான் அந்த ஃபைல்ல என்ன எழுதிருக்கேன்னு நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீ டெண்டர் எடுத்துட்டு இவ்வளவு வாய் பேசுற பாரு. நீ இல்ல எனக்கு எதிரி போட்டி போட வந்திருக்கேன்னு சொல்லாத. நான் அப்படி எதுவும் பண்ணல. நான் பண்ணேன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கணுமா? நிரூபிக்க ஒரு நிமிஷம் ஆகாது. நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நிரூபிக்க ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு சொன்னேன். நீ என்ன பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆதவ், ஆனா ஒண்ணு, நான் இனி உனக்கு என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியாது. ஆதி, நீ இன்னும் அந்த பழைய ஆதி மாதிரியே தான் பேசுற. நீ இன்னும் அந்த பழைய ஆதவ் தானே. என்ன சொல்லுற? படிக்கும் போதே என்ன ஜெயிக்க முடியல உனக்கு, அதனால என்ன பார்த்து படிச்ச. இப்போ பிசினஸ் பண்றதுலயும் உன்னால ஜெயிக்க முடியல. இப்ப கூட என்ன பார்த்தா கத்துக்கிடுத. இப்போ நீ என் பின்னாலதான் இருக்க. நான் யாரையும் பார்த்து கத்துக்கல. அப்படியா? அப்ப எங்களுக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் உன் கைக்கு எப்படி வந்தது? தொழில ஒரு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கணும், முன்னேற. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. உங்ககிட்ட வேலை பார்க்கறவனுக்கு பைசாவை தூக்கி போட்டேன். உன் ஃபைலை திருடி கொண்டு தந்தான். அதை வச்சு நான் டெண்டர் வாங்கினேன். போதுமா? வாய்ப்பா? இப்படி உனக்கு சொல்ல கேவலமா இல்ல? அடுத்தவன் உழைப்பை திருடிட்டு அதுக்கு வாய்ப்புன்னு பேர் வைக்காத. அப்படி சொல்லாதீங்க அர்ஜுன். சரி, அப்ப வேற மாதிரி எப்படி சொல்லணும் சொல்லு. நீ பண்ண தப்ப எடுத்து சொன்னா அப்படி சொல்லாதீங்களாவா? நீ உழைக்காம திருடி எடுத்துட்டு என் தம்பி முன்ன வந்து நின்று நீயும் அவனுக்கு ஒரு சமமான போட்டியாளன்னு சொல்லாத. சரியா? அர்ஜுன் நீங்க ரொம்ப பேசுறீங்க. கூல், கொஞ்சம் பொறுமையா பேசு. இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற?
நீ பண்ண தப்ப சொன்னா உனக்கு கோவம் வருதோ? நீ என்ன நினைக்க? இந்த ஒரு டெண்டர் இங்க கைவிட்டு போயிட்டா நாங்க உன்ட தோட்டு போயிட்டுன்னு அர்த்தமா? இல்ல, அப்படிங்கறத நினைச்சு பார்க்க கூட நாங்க விட மாட்டோம். யாருக்கிட்ட மோத வர? சரி, நாங்களும் எவ்வளவு நாளா நின்று தனியாவே பிசினஸ் பண்ண, எங்களுக்கும் பிசினஸ்ல ஒரு எதிரி வேணும்ல, வா போட்டி போட்டு பார்க்கலாம். ஆனா நேர்மையா போராடு, சரியா? அப்படின்னா என்ன ஒரு போட்டியாளனா ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல இல்லையா? நீ என்கிட்ட மோதி பார்க்கணும்னா முத ஏன் உயரத்துக்கு வரணும். நான் உன் உயரத்துக்கு வரணும் அவசியம் இல்ல. அப்போ நீ நிக்கிற இடத்தையே உன்கிட்ட இருந்து எடுத்து காட்டட்டா? டேய், யாரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுத? பாப்புண்டா, நீயா நாங்களான்னு ஒரு டெண்டர் எடுத்தோன்ன எங்ககிட்ட போட்டிக்கு வரல. நீ புதுசா இப்ப வந்திருக்க பிசினஸ் பண்ணி எங்ககிட்ட போட்டி போட. உன்ன மாதிரி நேத்து வந்தது இன்னைக்கு வந்ததுன்னு நினைச்சியா? பல வருஷம் உழைப்பு இருக்கு, பல வருஷம் நம்பிக்கை இருக்கு, பல வருஷம் பேர் இருக்கு. எங்ககிட்ட எதிர்த்து வரியா? வாடா மோதி பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறான்னு. பாரு பாரு, யாரு வேண்டாம்னா படிக்கும் போதே என் புக்கை நீ திருடி படிச்சல. நீ அதே மாதிரி இப்பவும் திருடி படிக்கணும்னு நினைக்காத என் புக்கை, சரியா? நேர்மையா நீ ஏன் முன்னேறு. சரியா சொன்னடா ஆதி. சிரிக்கவா செய்றீங்க? போக போக இந்த ஆதவை பத்தி தெரிஞ்சுக்கிடுவீங்கடா அண்ணனும் தம்பியும். பார்க்கலாம் அதையும் தான் பாப்போமே. சும்மாவே இந்த ஆதவ் யாருன்னு இப்பவுமே தெரிஞ்சுட்டு இன்னும் போக போக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு இருக்குடா. ஏய் போடா மத வெளியே. ஆதி, நீ அப்பத்துல இருந்து இப்ப வரை என்கிட்ட மோதிக்கிட்டு தான் இருக்க. இதுக்கெல்லாம் உனக்கு சேர்த்து வச்சு தரமா செய்யறேன்டா வச்சு உன்ன. ஹே போடா, முத அதை செய்ய பாரு. உன்ன மூஞ்சிலே முடிக்காத. உன் ஆபீஸ் விட்டு வெளில போ. சார் தெரியாம செஞ்சுட்டு சார் என்ன மன்னிச்சிருங்க சார். தெரியாம செஞ்சிட்டியா? எங்களை பத்தி என்ன நினைச்ச? உன் மேல எவ்வளவு நம்பிக்கையில இருந்தோம். எங்க சொந்தங்க நினைச்சியா? நீ என்ன பண்ணாலும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது நினைச்ச? எனக்கு 1000 கண் இருக்கு. எங்க என்ன நடக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும். பார்த்துட்டு தான் இருப்பேன். ஆபீஸ்ல இல்ல, வீட்டுல இருக்கேன், கடையில இருந்தாலும் எனக்கு என்ன நடக்கு யாரு நடக்கு எல்லாம் தெரியும். யாருக்கிட்ட உன் வேலையை காமிக்க? ஒழுங்கு மரியாதை வெளியில போயிரு. இனிமேல் இந்த சைடு எட்டி பத்திராத. சரிடா, சும்மாவே லேட் ஆயிட்டு நான் கிளம்புறேன். இதுக்கு நீ கொஞ்சம் பார்த்து இருடா, கொஞ்சம் கவனமாவே இருடா. அவன் ஒரு ஆளாண்ணா, அவன் பேசிட்டு போறது நீங்க எதுவும் நினைக்காதீங்கண்ணா, நான் பாத்துக்கிட்டேன். டேய் தம்பி, அப்படிலாம் இருக்காத அசால்ட்டா. அவன் பேசிட்டு போன விதமே சரியில்லை, கொஞ்சம் கவனமா இரு. சரிண்ணா. விஸ்வாங்க அவன் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டானா தேவ பாக்கிறதுக்கு? அப்படியா, சரி. ஐஷுக்கு இப்ப காலேஜ் முடிஞ்சிரும்ல? ஆமாண்ணா, அவளை கூப்பிட போகணும். கூப்பிட்டு வீட்டுக்கு தானே நானும் வருவேன். சரிடா, பார்த்து கூப்பிட்டு வா, நான் கிளம்புறேன். சரிண்ணா. சரி, நம்ம கிளம்பலாம். ஐஷு கூப்பிட போகணும். இப்ப மச்சு கீர்த்தி கிட்ட பேச முடியுதா பாப்போம். பேசவே முடியலையே, இவ்வளவோ தடங்கள். அவ வேற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படிதான் அவகிட்ட பேசி புரிய வைக்க போறனோ தெரியல. அது வேற. ஏக்கா, வெளியில கார் சத்தம் கேட்க ஒரு வழியும் உன் புள்ள வந்துட்டான் போல. ஆமாடி கஸ்தூரி, வந்துட்டான் போல. வர நேரத்தை பத்தியா? ஆனா எக்கா, நீ இருக்க போற உன் புள்ளைய பத்தி தெரிஞ்சுமே அந்த யாழ்னி புள்ளி அர்ஜுன் வந்துருவாமா கிளம்புமா, அர்ஜுன் வந்துருவான் சீக்கிரம் கிளம்பு, அர்ஜுன் வந்துருவான் சீக்கிரம் கிளம்பு. அந்த புள்ளையும் பாரு பாம்போல கிளம்பி உட்கார்ந்துருக்கு. இன்னும் அவன் வந்த படம் இல்ல. வர நேரத்தை பத்தியா? என் பிள்ளைக்கு என்னடி குறை சொல்லாத. அவனை உழைப்புன்னு வந்தோன்னே வீட்டை மறந்துடுதான். அவனை மாதிரி பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். பொடி எம்மம்மா, போதும் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம். அக்கா, அங்க பாரு உன் புள்ள வந்துட்டான். அம்மா, வாடா அர்ஜுன். ஏன்டா இவ்வளவு நேரம் ஆயிட்டு உனக்கு வர்றதுக்கு? இங்க பாரு, எல்லாரும் குறை சொல்ற அளவுக்கு வைக்கியடா. சீக்கிரம் வரலாடா. உங்க சித்திக்காரிய பாரு, உன்னை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கா. ஏன்டா அவளாம் குறை சொல்ற அளவுக்கு நீ வைக்க? சித்தி. ஆமா ஆமா, நல்லா சொல்லுவா பிள்ளைகிட்ட. டா அர்ஜுன், என்னடா நீ இப்படி இருக்க? உனக்கு கல்யாணம் முடிஞ்சதே மறந்துட்டியா? உனக்குன்னு ஒருத்தி இருக்காடா. எப்பவுமே அந்த புள்ள புறப்பட்டு உனக்காடு காத்து இருக்கா தெரியுமா? நீ வருவேன்ட்டு. உன்னை பத்தி அவ என்னடா நினைப்பா? சீக்கிரம் வர வேண்டியது தானே? ஆமாயா அர்ஜுன், அம்மாக்கு உன்னை பத்தி தெரியும் நீ இப்படிதான்ட்டு. அந்த பொண்ணுக்கு உன்னை பத்தி தெரியாது இல்லடா. உன்னை பத்தி அந்த பொண்ணு என்ன நினைப்பா? நீ வா சீக்கிரம் போய் பாருடா அந்த பொண்ணை. அப்பவுமே பரப்பிட்டு ரெடியா இருக்கா. சம்மந்தி வீட்லயுமே எவ்வளவு டைம் ஃபோன் போட்டாங்க தெரியுமா? நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்டு. எங்களுக்கும் சொல்லதுக்கே ஒரு மாதிரி இருக்குடா. சரி போய் பாரு, கிளம்புங்க. ஆமாடா அர்ஜுன், இனியாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வா, வேலையெல்லாம் முடிச்சிட்டு. சரி யானையை போய் பாரு, நேரம் ஆகுது, கிளம்புங்க. அங்க சம்மந்தி வீட்லயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்காக. தெரியுமா, அம்மா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்க ஆளே காணும். எங்க போயிட்டாங்க? பால்கனியோட நிக்காங்களா? யாழ்னி? ஐயோ முடியலப்பா, நானும் எவ்வளவு நேரம் இப்படியே பரப்பிட்டு வெயிட் பண்ணியே இருக்கேன். என்னால முடியல. ஏன் இப்படி இருக்காங்க? அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் அப்படி பேசிட்டு வந்ததுலேருந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி நான் திருப்பி அங்கே போக எனக்கு அதே ஒரு தயக்கமாக இருக்குது.
அவங்ககிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நினைக்கும் போது இப்போ இவர் வேற ஏன் இப்படி இருக்காரு? அம்மா நேற்று பேசுறதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு புரியுது புத்திக்கு. ஆனால் என் மனசு தான் ஒரு நிலையிலேயே இல்லை. என்னால் எனக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கணும் தெரியவும் மாட்டேங்க. ரொம்ப யோசனையாகவே இருக்கு. ஏங்க இப்படிதான் இருப்பீங்களா? அமைதியா வந்த சத்தம் கொடுக்க மாட்டீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். யானி சாரி. நீங்க வேற ரொம்ப யோசனையிலே இருந்தீங்களா? அம்மா வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்க அப்பவே பரப்பிட்டு ரெடி ஆகிருக்கீங்கன்ட்டு. அதான் கொஞ்சம் பேச தயக்கமா இருந்துச்சு. என்ன மனநிலைமை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. திடீர்னு எதுவும் கோவத்துல இருப்பீங்களோன்னு தான் அப்படி அமைதியா நின்னேன். கூப்பிட தயங்கி போய் சாரி யானி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொன்னா சரியாயிருமா? பயந்தே போயிட்டேன். மனசே ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சிட்டு. சரி சாரி யானி. எதுவுமே நான் வேணும்னு பண்ணல. சரி என்ன ரொம்ப யோசனையில இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்களா? என்னால முடிஞ்சா தீர்த்து வைப்பேன். அதான் தீர்த்து வச்சிருவீங்க. அதான் பார்த்தனே. நேத்த என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? சீக்கிரமா வாங்கன்னு சொன்னா சொல்லலையா? அதுவா, கொஞ்சம் வேலை முடிய நேரம் ஆயிட்டு யாழினி. இதுலயே தெரியுது நீங்க எப்படி தீர்த்து வைப்பீங்கன்ட்டு. இல்ல அது கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில போனதுனால லேட் ஆயிட்டு. அதான் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமே. இப்படியே இருந்தா பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருமா? என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சா தீர்த்து வைக்கேன். இவர்கிட்ட நான் கோவமா முகத்தை காமிச்சு பேசினாலும் அதுக்கு அவர் கோவமும் பட மாட்டேக்காரு. நிதானமாவே பேசுறாரு. இவர் இப்படிலாம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கே இப்போம்லாம் இவர் பேசுறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப நெருடலாவே இருக்கு. நேற்று அம்மா வேற அப்படிலாம் பேசிட்டு போனதெல்லாம் யோசிக்கும் போது மனசு ஒரு நிலையிலேயே இல்லை. நான் என்ன முடிவு எடுக்கட்டும்? இவர் பேசும்போது எனக்கு மனசு ஏன் ஒரு மாதிரி இருக்கு. யாழினிமா, யாழினி. ஐயோ, இவர் பேசுறது கேட்கறதுக்கு மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. யாழினி, உங்களதான் கூப்பிடுறது கேட்குதா கேட்கலையா? யாழினிமா. ஐயோ, இவர் வேற இப்பதான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. யாழினி. கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டேன். எதுக்கு? எனக்கு கேட்கவே இல்லை, இப்பதான் கேட்டுச்சு. ஓ அப்படியா, நம்பிட்டேன். என்ன சொல்லுதீங்க? என்னது நம்பிட்டேன்? அது ஒண்ணு இல்ல. சரி, நான் கேட்டதுக்கு நீங்க எதுக்கும் பதில் சொல்லலையே. அது ஒரு பிரச்சனை இல்லை. சொல்ற அளவுக்கு நீங்க தீர்த்து வைக்கணும் எது தேவையில்லை. கிளம்பலாமா? கிளம்பலாம். ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானி, ஆகாயம் ஆகாத மேகம் ஏது கண்ணே. கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே நிப்பாங்களா? கிளம்புனா கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு இப்ப இப்படி நின்று சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, சொல்ற அளவுக்கு. எனக்கேவா? சரி, சிரிச்சது போதும், கிளம்புங்க. மறுபடியும்மா? நான் கிளம்புறேன்ப்பா. யாழினி நின்னுங்க, ஒரு நிமிஷம் பேசணும். இல்ல நான் கிளம்பிட்டேன். பேசுன வரைக்கும் போதும்ப்பா.